நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2023 வந்துட்டு ஒரு ஹாரர் ஜாம்பி படமாக எடுக்கப்பட்ட டெக்கேட் ஆஃப் த டெட் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிம்பிள் தான். அதாவது நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸை தேடி ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாரு. அதே போட்டில் தான் நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொலைஞ்சு போன தங்கச்சியை வந்துட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த ஐலாண்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்களுடைய தங்கச்சியை பற்றின ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாத அந்த ஐலாண்ட்ல பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் அப்படின்றது அட்டாக் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்துட்டு ஐஎம்டிபி ரேட்டிங்ல 10க்கு வந்துட்டு 4.7 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படமுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிலோ ஆவரேஜா தான் வந்திருக்கு. ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, இந்த படம் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி தாண்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இருந்தாலுமே படத்துல வரக்கூடிய அந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்ற சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டா காமிச்சிருப்பாங்க. ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாத யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக வேணும்னா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலே ஆவரேஜான படமாக தான் வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.